வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, எப்படி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் கண்ட்ரோலபிளாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஃபைண்ட் த கண்ட்ரோலபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் டிஸ்கிரைப்டு பை த ஃபாலோவிங் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ஸ்டேட், இந்த மாதிரி எக்ஸ் மேலே டாட் வச்சாங்கன்னா அது எக்ஸ் ஸ்டேட் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொரு மேட்ரிக்ஸில் x1 x2 ப்ளஸ் அனதர் மேட்ரிக்ஸில் 0 1 அண்ட் u ஆஃப் t. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து கண்ட்ரோலபிளாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி சொல்ல போகிறோம். இந்த சிஸ்டம் இது ஃபுல்லாகவே ஒரு ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷனை நம்ம சிஸ்டம்னு சொல்வோம். இந்த சிஸ்டம் கண்ட்ரோலபிளாக இருக்கா இல்லையான்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த யூக்கு முன்னாடி இருக்கிற இந்த மேட்ரிக்ஸை நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, ஏபின்னு கண்டுபிடிக்கணும். ஏபி மீன்ஸ் வாட்? ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே எழுதியாச்சு, பி மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போது நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். மைனஸ் 1 into 0 0, minus 1 into 1 minus 1. Next 2 into 0 0, minus 1 into 1 minus 1, 0 minus 1 minus 1, 0 minus 1 minus 1. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஏபி வேல்யூ -1 -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா, QC கண்டுபிடிக்கணும். QC என்னதுன்னா, நம்ம எடுத்துக்கிற சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிளாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன். ஸோ QC ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் ஏபி மேட்ரிக்ஸ். இதுதான் வந்து QCனுடைய கண்டிஷன். QC ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் எடுத்து ஃபஸ்ட் எழுதணும். பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? ஸ்டார்டிங்லேயே கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. பி மேட்ரிக்ஸ் வந்து 0 1, அதை எடுத்து எழுதணும். ஸோ பி மேட்ரிக்ஸ் 0 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த மேட்ரிக்ஸ் என்ன எழுதணும்? ஏபி மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏபி மேட்ரிக்ஸ் ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1 -1, அதை எடுத்து எழுதணும். -1 -1, இதுதான் வந்து ஸ்டெப் 3. ஸோ இந்த ஸ்டெப் 3க்காக தான் இந்த ஏபி கண்டுபிடிச்சோம் ஸ்டெப் 2ல். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸோ நம்ம QC கண்டுபிடிச்சாச்சு. இந்த QCக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் என்னது? மேட்ரிக்ஸை தூக்கிட்டு இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் சிம்பிள் 0 into -1 0, minus 1 into -1 -1, minus into minus plus 0 plus 1 1. ஸோ நம்மளுக்கு இந்த QCயை டிட்டர்மினன்ட் எடுக்கும் போது ஆன்சர் 1ன்னு வந்திருக்கு. அதாவது இது 0ன்னு வரல, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரல. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வரல, நம்மளுக்கு 0 தவிர்த்து 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 0 வரலன்னா இதனுடைய ரேங்க் வந்து 2. ஏன் 2னா இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இதனுடைய ரேங்க் வந்து என்னது? 2. ஸோ ரேங்க் 2ஆக இருக்கிறதுனால நம்ம கொடுத்த ஈக்குவேஷனுக்கான அந்த சிஸ்டம் கம்ப்ளீட்லி கண்ட்ரோலபிள். இதுவே இந்த இடத்துல வந்து 0 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரேங்க் 0வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து கண்ட்ரோலபிள் கிடையாது. இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே ரேங்க் வந்து 1ஓ 2ஓ 3ஓ எது வந்தாலும் கண்ட்ரோலபிள், n வேல்யூஸ். ஆனால் 0 வரக்கூடாது. 0 வந்துச்சுன்னா நாட் கண்ட்ரோலபிள். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெப் 1 கிவன் டேட்டா எடுத்து எழுதணும். ஸ்டெப் 2 ஏபி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3 QC ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் ஏபி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். ஸ்டெப் 4 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேங்க் வந்து 0 இல்லைன்னா நம்ம வந்து கண்ட்ரோலபிள்னு சொல்லணும். இதுதான் கான்செப்ட். இப்போது
இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ், watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.